ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க? ஆ இல்லை, அது வந்து எதுக்கு முதல் டைம் என்கிட்ட பேசுகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் திங்கிங். அதான். என்ன திங்கிங்? அது தாங்க எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஓ, பர்சனல்னா விடுங்க. இல்லை இல்லை, ம்? பர்சனல் தான், ஆனால் நம்ம பர்சனல். நம்ம பர்சனலா? புரியலையே. ஐயோ, என்ன இப்படி டக்குன்னு கேட்டா? சொல்லாமா வேணாமா, சொல்லாமா வேணாமா, என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆ இதான் சரியான நேரம், சொல்லிடு. வாழ பாரு எப்படி இப்போ சொல்லாத, வேஸ்ட்டு. சொல்லுங்க. ஐ லவ் யூங்க, இதான் சொல்லணும். இவனா சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். ஐ லவ் யூ நித்யா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க கூட இல்ல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு திமிரா வர சொல்றியா? கோகுல், 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 என்னதான் ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? மறுபடியுமா? ஆமா. எப்பத்துலேருந்து? ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களான்னு கேட்டேன், அதுக்குள்ள ஆள் எங்கேயோ போயிட்டீங்க. ஓ, அப்பவே வா. ஐயோ அப்பா, மறுபடியும் வேணாம். இல்லை இல்லை இல்லை, இங்கே தான் இருக்கேன். நீங்க இங்க தான் இருக்கீங்க, உங்க மைண்டு தான் இங்க இல்ல. சாச்சா, யோசிக்கலாம் இல்லை, சும்மா அப்படியே. ஆமாம், என்ன சாப்பிட்றீங்க? கிண்டல் பண்றீங்களா? ஆல்ரெடி நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஓ, கிண்டலாம் பண்ணலை, சும்மா. வேற ஏதாச்சும் வேணுமா? தேங்க்ஸ், வேண்டாம். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க மார்னிங்ல இருந்து. தெரிஞ்சிருக்குமோ? சாச்சா, இருக்காது. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ஹே நித்யா. ஏய் ரமேஷ், எதுக்கு இப்படி ஓடுற? ஹே கியூட்டி, என்ன காலேஜில் பார்த்துட்டு இப்போ ரொம்ப அழகாக இருக்க. இப்படியே அழகாகிட்டு போனால் நாங்களாம் என்ன பண்ணுறது? ஏய் நீ இன்னும் மாறவே இல்லையா? நீயும் தான் க்யூட்டாக இருக்க காலேஜில் பார்த்த மாதிரி. என்னாச்சு? மீட் மை ஃப்ரெண்ட் ரமேஷ்.
கோகுல், இவங்க தான் என்னோட காலேஜ் சீனியர். காலேஜில் பல பெண்களுடைய க்ரஷ்ஷு. ஆ ஏய் அப்படிலாம் இல்லை. ஓ இல்லையா? இல்லை, போய் சொல்கிறான். இவன் என் கேங்கில் எல்லாரையுமே டேட் பண்ணியிருக்கான். ஆ ஏய் போய் சொல்லாத, உன்னை நான் டேட் பண்ணவே இல்லை. அப்பாடா. இல்லை, சாப்பாடு வந்துச்சு அதான் சொன்னேன். ஓ அப்புறம் ப்ரோ, லைஃப் எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கோகுல், பின்ன என்ன ப்ரோ, வந்தீங்களா, பார்த்தீங்களா, பேசுனீங்களா, கிளம்பலாம்ல, இப்படி பக்கத்தில் வந்து உட்காருவீங்க. சாரி ப்ரோ, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ரமேஷ் உட்காரு. ம். கோகுல், ஆர் யூ சீரியஸ்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. பின்ன என்ன நித்யா, நானே காலேருந்து எப்படி உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறது தெரியாம மண்டையை பிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். இல்லை இவர் வர குறுக்க நந்தி மாதிரி வந்துட்டு. ஸோ சொதுக்கிட்டான்டா. நான் தண்ணியை காணும். ஹேய், என்ன ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர் யூ ஆல்ரைட்? ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா? லைஃப் எப்படி போகுதுன்னு ப்ரோ கேட்டேன், அதுக்கே இவ்வளோ யோசனை? சாரி, நான் இப்போ வந்துடுறேன். கோகுல் என்னன்னே தெரியல, காலையிலேருந்து இப்படி தான் இருக்காரு, எதையோ யோசிச்சுக்கிட்டு. இஃப் ஐம் நாட் ராங், அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு. என்ன சொல்கிற? ஆமாம், ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணு தான் தெரியும். ச்சே, அவன் நல்ல பையன், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நல்ல பசங்க காதலிக்கூடாதா? இது என்ன நியாயம்? லவ் வந்தால் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறது தான் சரி, அதை சொல்லாமல் இருக்குது தான் தப்பு. சரி, எதை வச்சு சொல்கிற அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு? ஓ அப்படி வரியா? சரி, உனக்கு அவனை பிடிக்குமா? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. பிடிக்கும் தான், ஆனால் கமிட் ஆகிற ஐடியா இப்போதைக்கு இல்லையே. கமிட் ஆகுது ஐடியா இல்லைம்மா, ஃபீலிங்கு. தலைவர் மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஏய், நீ குழப்பாத, முதல்ல எதை வச்சு சொல்கிறேன்னு சொல்லு. ஓகே, காலிலேருந்து அவன் என்னென்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கான்? என்ன இது ஃபார்மலாக வந்திருக்கீங்க? அது சும்மா தான். என்னவோ. ஏய், கார் வருது, பார்க்க மாட்டியா? என்னாச்சு? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான். எனக்காக அவன் இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறான். என்னை பத்திரமா பார்த்துப்பான். அதான் நான் வந்துடுறேன். என்ன இன்னைக்கு இப்படி சொதப்புது? டேவே சரியில்லை இன்னைக்கு. ஷோ கோகுல், ம் என்னாச்சு? என் சீனியர் ஒன்று சொன்னான், உண்மையா? அவர் என்ன சொன்னார்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு இன்னைக்கு ஃபார்மலில் வந்த? எதுக்கு ரமேஷை பார்த்தது அப்செட் ஆன? அது சொல்லு, ஏன் இழுக்கிற? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணுது. நான் சொல்ல தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இந்த உள்ளே வச்சேன் ஒரு பிரியாணி, அது உள்ள தான் ஒரு ரிங்கை ஒழிச்சு வச்சு உனக்கு கொடுக்க சொன்னேன்.
இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா எனக்கு தெரில. ஆனால் காலிலேருந்து நான் ஒரு 3 டைம் சொல்லிட்டேன். என்ன எல்லாம் என்னோடய இலூஷன்லேயே என்னை அடித்தேன். இப்போ மட்டும் என்ன அடிக்காமலே இருக்க போகிற? அடி. இலூஷன் தானே, திரும்ப ஆரம்பிச்சதுக்கு வந்து நிற்கும். ஆனால் ஒன்று, காலத்துக்கு நீ வேணும். என்ன வலிக்குது? அப்ப இது நிஜமா? நிஜம்தான்டா முட்டாள். கனவுலயே அடி, நிஜத்திலேயே அடி. பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்களே, எனக்கு மட்டும் பலிக்கும் போலயே. இதுவும் இல்யூஷன் நினைக்கிறீங்களா? சேச்சே, இல்யூஷன்ல கூட இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன். ஆனா நமக்கே திரும்ப திரும்ப அதே மாதிரி நடந்தது. இவங்களையும் காணும், என்ன பண்ணுறது? ஓகே, பிரியாணி சாப்பிட்லாம். என்ன கையில் ஏதோ மாட்டுது? ஆடா பாவி, ஒயினில் போட்டு கொடுப்பேன் மேட்டர்லாம் பிரியாணியில் போட்டு கொடுத்துருக்கான் பாடுறா அவன். இவன்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருப்பான். கோகுல், 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 என்னதான் ஆச்சு? என்னாச்சு? நீங்கள் தான் சொல்லணும். சரி சொல்லுங்கள், என்ன ஆர்டர் பண்ணலாம்?